அதுதான் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர்னா உக்ர தெய்வமாச்சே, ஆமாம். நமக்கு எப்படி அது நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுறார், ஏன் நம்ம அவர்கிட்ட போய் லயிக்கிறோம் அப்படின்னா, எல்லா தெய்வமும் ஒரே பவர் தான். ஆனால் நரசிம்மர் மாத்திரம்தான் ஒரு சுப்ரீம் பவர். காரணம் என்னென்னா, ராமர் 14 வருஷம் வனவாசத்தில் வாழ்ந்து காமிச்சார். கிருஷ்ணன் பிறக்கும்போதே ராஜ்யத்தில் பிறந்து துன்பத்தைப்பட்டு தான் வந்தார். ஒவ்வொரு தெய்வமும் தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சிக்கிறதுக்காக வரல, ஆனால் அந்தந்த தெய்வம் வாழ்ந்து காட்டினார். ஆனால் இந்த நரசிம்மர் மட்டும்தான் என் குழந்தை, பிஞ்சு குழந்தை கிளைமேக்ஸில் வந்து அவன் எங்கே காமிக்கிறானோ நகை கணுக்கள் கூட திரைலோக்கிய டிசும்ம கர்ப்பம்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அந்த திரைலோக்கிய டிசும்ம கர்ப்பத்தில் எப்படி பெருமாள் கர்ப்பவதி வயத்துலேருந்து குழந்தை வருதோ, அந்த மாதிரி சம்பாஷணை என் குழந்தை, என் பக்தன் எங்கே கஷ்டப்படுறானோ அவன் வந்து என்னை கேட்க மாட்டானா, நான் அவனுக்கு வந்து உபகாரம் பண்ண மாட்டானான்னு சுவாமி சாட்சி எப்படி பிரகலாதனுக்கு வந்தாரோ, அந்த மாதிரி அடியேனுக்கு ஒரு ரொம்ப இன்னலான விஷயத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக அவன் திருவடியை பற்றினேன். பற்றும் பொழுது எப்படி தெரியும், நம்மெல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் புராண கதையில் நம்ம கேட்டிருப்போம். அடியேனே ஒரு சாட்சிபூதமான இருக்க. என்னென்னா, நம்ம ஆற்றுல என்ன பேசுகிறோமோ அது அவன் சன்னிதானத்தில் ஒரு பக்தரூபமாக நமக்கு உபதேசமாக வரும். அப்படி தான் அடியேனுக்கு வந்து புத்திரபாக்கியத்தை எல்லாரும் நினைக்கிற மாதிரிலாம் அடியனுக்கு புத்திரபாக்கியத்தை ஒரு சாதாரண விஷயமாக கொடுத்து விடலை. பெருமாள்கிட்ட இவ்வளோ பக்தியாக இருக்குது, அவன் திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். காரணம் என்னென்னா, சுவாமி தேதி முதல் கொண்டு, நட்சத்திரம் முதல் கொண்டு, பேர் முதல் கொண்டு, இந்த தேதியில் இந்த நாளில் உனக்கு குழந்தை பிறப்பான், அவனுக்கு அனந்த சிம்மன் அப்படின்னு பேர் வையின்னு சுவாமியே உத்தரம் கொடுத்து என்கிட்ட சத்தியப்பிரமாணம் என்னகிட்டையும் என்னுடைய தர்மபத்னிகிட்டையும் சுவாமி வாங்கினதை உள்ளார்ந்தமாக நாங்கள் உணர்ந்தனால தான் அந்த சுவாமியினுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கோம். குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆகிடுத்து, நமக்கு அந்த பூஜையெல்லாம் முடிச்சிக்கலாமேன்னு நம்ம சுவாமிகிட்ட நினைக்கக்கூடாது. எப்பையும் அவனை நினச்சிட்டு இருந்தால் தான் அவனுடைய அருள் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். அதனால தான் எனக்கு நரசிம்மர் இடத்துல அலாதி பிரீத்தி ஜாஸ்தி. அதனால தான் பிரதி மாதங்களில் 2 பிரதோஷம் ஒரு சுவாதி ஆராதனைகளை எங்கள் ஆற்றுல 14 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம்.